ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 8:13. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் வெற்றி எங்கே இருக்கிறது? விடுதலை எங்கே இருக்கிறது? என் அப்பன் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், அக்கார்டிங் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு விடுதலை என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்தால் ஆண்டுடைய விடுதலையும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்கள் பக்கம் இறங்கும். 100%, 100% உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான், ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டிருப்பதை அறிந்து இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் பலவீனப்பட்டு இருக்கிறான், அவனுக்காக ஜெபியும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவ்வளோ பெரிய மனுஷன் நான் கிடையாது, நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வொர்த்தி டு ரிசீவ் யூ. உம்மை ஏற்றுக்கொள்ள ஒரு பாத்திரமான ஒரு மனுஷன் இல்லை. தன்னுடைய நிலைமை உணர்ந்து சொல்லுகிறான். ஆனால் ஜீவனை அளிக்கிற உடைய வார்த்தைகள் உண்டு. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவரை பற்றி எவ்வளவு ஒரு பரந்த தன்மையோடு அல்லது வல்லமையுடைய ஒரு வார்த்தையை சொல்கிறார். உம்மிடத்தில் சகல அதிகாரம் உண்டு. ஒரு வார்த்தை போதும். ஐ நீட் எ சிங்கிள் வேர்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் யுவர் மவுத். ஒரு சின்ன வார்த்தை உடைய வாயிலிருந்து வெளியே வந்தால் போதியா, எல்லாம் நடந்துடும். இதாங்க அந்த காலகட்டம். என்ன? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டு போகிறார். மார்க் 3 பாருங்க. 2 3 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சொந்த குடும்பம், அவங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாம் இயேசு மதிமயங்கி போய் இருக்கிறார், அதாவது பைத்தியம் முடிச்சு அலைகிறார் என்று அவரை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போக வந்து நின்றார்களாம். அப்போதான் அவங்க கேட்க சீசி சொல்கிறாங்க, உங்கள் தாய் நான் உங்கள் சொந்தக்காரன். அப்போ யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பேன் என்று கடிந்து கொள்ளுகிறார். சொந்த குடும்பமே நாசரேத்து ஊரில் இருந்து அவர் சொந்த ஊருக்கு வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு போகிறாங்க. சொல்ல, எப்பா, இது நம்ம கார்பெண்டரோட பையன் இல்லையா, தச்சு வேலை செய்கிறவருடைய பையன் இல்லையா, இவன் வந்து ஒடுங்கிறானா? இதுதான் அந்த உலகத்தில் அவருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கிரேக்க சிப்பந்தியாகிய, ரோம சிப்பந்தியாகிய ஒரு மனுஷன், ரோமனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, லார்ட், யோசித்து பாருங்க. அவன் பைபிளில் என்ன தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவன் தெரியாது. எடுப்பில் நீங்கள் யூ ஆர் த லார்ட், நீ தான் ஆண்டவர், சகலத்தையும் ஆளுகிறவன் நீ தான். ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவர் அசந்துட்டார். என்னெல்லாம் பிசாசு பிடிச்சவன் மதிமயங்கிறவன் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவது மட்டும் இல்லை, he know the power of God. ஆண்டவரே, நான் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிறேன். ஒருத்தர் வானா வாரான், ஒருத்தர் போனா போகிறான். இது உலகத்தையே படைச்சவர்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னா நடக்காது. என்னையா இருக்குது? நீ காலவேளை கத்த நோட்டோட பேசுகிறார். ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வசனங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றா, ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்றா. இன்னைக்கு அந்த 100க்கு அதிபதியை போல ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகிறவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று முடியும். உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானத்தை நீ காண்பாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளின் காலவேளையில் ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதியை போல வெளியரங்கமாய் ஒத்துக்கொள்கிறேன். எனக்கு ஒரு வார்த்தை இந்த நாளில் கிடைத்தால் போதும். அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையெல்லாம் வளமாக மாறிவிடும், என் பிரச்சனையெல்லாம் நீங்கிவிடும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருப்பீர்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பக்கூடுமானால் இந்த நாள்
உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாய், இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த நாள் கர்த்தருடைய மகிமையை காண்கிற ஒரு நாளாய் நிச்சயமாய் அமையும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளுக்குள்ளே காலடி எடுத்து வைப்போமா? கர்த்தருடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன், ஆமேன்.